Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சிதம்பரம் நகரம் வடக்கு வீதி திருப்பணி விநாயகர் கோயில் மற்றும் கீழத்தெரு மாரியம்மன் கோயில்களில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான கே பாண்டியன் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், கழக அமைப்பு செயலாளர் முருகுமாரன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை பாளையங்கோட்டை அரசு பொது மருத்துவமனை அருகே அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையேற்று நடத்தினார். அன்னதானத்தில் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெற்றனர். மாநில மற்றும் மாவட்ட அளவிலான அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் ஆட்சீஸ்வரர் ஆலயத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளை ஒட்டி சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. கழக மகளிரணி சார்பில் கழக மகளிரணி இணை செயலாளரும் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினருமான மரகதம் குமரவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் கலந்து கொண்டு தரிசனம் செய்தார். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் கருங்குழி பேரூராட்சியில் சலவை தொழிலாளர்களுக்கு 20க்கும் மேற்பட்டோருக்கு சலவை பெட்டி வழங்கப்பட்ட நிலையில் மதுராந்தகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் அன்னூர் மன்னீஸ்வரர் ஆலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி ஆயுள் யாகம் நடைபெற்றது. கோயில் மண்டபத்தில் சிவாச்சாரியார்களை கொண்டு சிறப்பு யாக வேள்விகள் நடத்தப்பட்டு பொதுச் செயலாளர் நீண்ட ஆயுள் பெற பூஜைகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே செல்வராஜ், அருண்குமார் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை ஒட்டி கிருஷ்ணகிரியில் மாபெரும் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் சார்பிலான இந்நிகழ்வை கழக துணை பொதுச் செயலாளர் பி முனுசாமி தொடங்கி வைத்தார். கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக்குமார் தலைமையில் நடந்த இரத்த தான முகாமில் மாவட்ட அவைத் தலைவர் காத்தவராயன், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முனி வெங்கடப்பன், மனோரஞ்சிதம், நாகராஜ், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தங்கமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி ராணிப்பேட்டையில் மாபெரும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் உமர் ஃபாரூக், மாவட்ட மாணவரணி செயலாளர் விஜய் ஆனந்த் மற்றும் மாவட்ட மருத்துவணி செயலாளர் கவிதா சிவராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் இம்முகாம் நடத்தப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கண் சிகிச்சை முகாமில் திரளானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.